நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டோட எப்படி ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு 2 வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். எப்படி லிங்க் பண்ணுறது, அதில் இருக்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியா இதில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் லிங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மாற்றிட்டாங்க. நீங்கள் இதில் எந்த அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் டீட்டெயிலை கொடுத்துட்டு பேன் டீட்டெயில் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்களா போதும். இமிடியேட்டாக உங்களோட ஆதார் நம்பர் பேன் கார்டோட லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு ஓடிபி போயிருக்கும். அப்படி இல்லைனா இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் பேனோட சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் லிங்க்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தனி லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லிங்க் ஆதார். ஓகேங்களா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம பேன் கார்டோட ஆதாரை ஆட் பண்ண போகிறோம். இந்த லிங்க்கையும் நான் தனியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்துக்கலாம். இங்கே உங்களோட பேன் நம்பரை என்ட்ரி பண்ணணும். அடுத்து உங்களோட ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ஆதாரில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட் லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிட்டதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு மெசேஜ் ஷோ ஆகும். அப்படி லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அது எல்லாமே பேன் கார்டில் இருக்கிறதும் ஆதாரில் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். நேமும் பேன் கார்டில் இருக்க நேமும் ஆதாரில் இருக்க நேமும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொன்னல ஆதாரில் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி உங்களுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் மூலமாக உங்களோட ஆதார் நம்பரை பேன் கார்டோட லிங்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.